வணக்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோப்ளாக்ஸில் ரைவல்ஸ் அப்படிங்கிற கேமில் ஜம்பிங் பேட் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்பன் எடுக்கிறது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைபை தெரிக்க விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம அந்த 29 கீக்கு ஒரு ஆர்பிஜி வாங்கிடலான்னு எனக்கு தோணுது கைஸ். வேறு வழி இல்லை. இன்றைக்கி அந்த ஜம்பிங் பேடை கலெக்ட் பண்ணணுன்னா ஆர்பிஜி தான் வாங்கணும். வாங்கியாச்சு கைஸ். நம்ம இப்போ முதல் வேலையாக வெப்பனரிக்கு போகணும். அங்கே தான் ஜம்பிங் ஷாட்ஸ் நிறையா இருக்கும். சரி, ஒன்று இருக்கும். நம்ம முதல் ஷாட்ஸை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் கைஸ். அதுக்கு நம்ம வெப்பனரிக்குள்ளே போய் ஸ்ட்ரெயிட்டாக போகும். மோஸ்ட்லாம் அந்த இடத்துல ஒரு பேரல்லாம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம 9ல் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டாவது ஒன்று எங்கே தெரியுமா இருக்கும்? அப்படியே நீங்கள் ஸ்பானான இடத்துல லீடர் போர்டு அப்படிங்கிற அந்த இடம் இருக்கும், லைவ்னு போட்டு. அதில் கூட நீங்கள் மேலே அந்த வின்ஸ்டிக்குன்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கும் பாருங்கள் நீங்களே. நான் இருக்குதா ஜம்பே கலெக்ட் பண்ணியாச்சு. 9ல் 2 கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். இன்னொன்று என்ன எங்கே தெரியுமா இருக்கும்? இந்த சைடு 2v2க்கும் 3v3க்கும் நடுவில், இன்சைடில் இன்சைடு நீங்களே பார்த்துக்கோங்க. தெரியுதுல்ல? ஓகே. ஃபஸ்ட்டு 3னா இங்கே தான் இருக்கும் கைஸ். மிச்சம் எல்லாமே மேப்பில் தான் இருக்கும். நானே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3 கண்டுபிடிச்சாச்சு. 4வது வந்து ஆனிக்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை, அங்கே தான் இருக்கும். நம்ம ஆர்பிஜி எடுப்போம், ஹேண்ட் கன்னு, நெக்ஸ்ட்டு ஃபிஸ்ட்டு கிரனேடு. நீங்கள் அப்படியே அந்த ஆனிக்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பொம்மை இருக்கும். இந்த ஈஸ்டருக்கு வச்ச ஒரு பொம்மை இருக்கும் கைஸ். இந்த பொம்மைக்கு மேலே அந்த ஜம்ப் ஷாட்ஸ் இருக்கும். அண்ணா தெரியுதா? அண்ணா ஐயோ, இவன் வேறு நடிச்சிட்ருக்கானே. எடுத்தாச்சு கைஸ். பேரலாமா? ஐயோ பொம்மில்ல கைஸ். நான் எல்லாத்தையுமே கட் பண்ணியே போட்டுடுறேன் கைஸ். ஸோ உங்களுக்கு ரொம்ப லென்த்தாகவும் போகாது, நீங்கள் பார்த்த மாதிரி ஆயிரும். அடுத்த மேப் எங்கன்னா, அடுத்த மேப்பு நம்ம ஸ்டேஷன் இல்லை கைஸ், டாக்ஸ்லேயும் இருக்கும், ஸ்டேஷன்லேயும் இருக்கும். டாக்ஸில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஒரே ட்ரையில் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த மாதிரி பண்ணலாம். எங்கே தெரியுமா? நீங்கள் இன்சைடு ஸ்பான் ஆனீங்கன்னா அப்படியே அங்கே அந்த சைடு ஓடி போகணும். போய் அந்த கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த பிங்க் கலர் இல்லை வயலட் கலர் கண்டெய்னருக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைட்லேருந்து அடிக்கணும். ஆர்பி வச்சு அடிச்சுட்டு டபுள் ஜம்ப் பண்ணால் போதும் கைஸ். டேரெக்டாக போயிடலாம். அதுக்காக நீங்கள் ஸ்பீடாக ஓடிப்போய் அந்த ஜம்ப் ஷாட்ஸ் அடிச்சிடணும். அவ்வளோதான், கிளிக் பண்ணியாச்சு. அதேமாதிரி அடுத்த ஜம்ப் ஷாட்ஸு பார்ப்போம் கைஸ். அதுக்கு எவனாச்சும் வரானா? வாங்க கைஸ், வாங்க யோ வாங்கய்யா. ஒருத்தனும் வர மாட்டேக்காங்க கைஸ். என்ன பண்ண? நம்மளாச்சும் நிற்போம், யாராச்சும் வருவான்லி. ஒருத்தன் வந்துட்டான். அடுத்த இது வந்து ஸ்டேஷனில் தான் இருக்கும் கைஸ். ஸ்டேஷன் அங்கே வந்து நீங்கள் ட்ரெயினுக்கு பின்னாடி இல்லாமல் வேற ஒரு சைடு ஸ்பான் ஆவீங்க. ட்ரெயின்னு ஒன்று ஒரு இடத்துல உண்டு, நெக்ஸ்ட் இந்த இடத்துலையும் ஒன்று உண்டு. நீங்கள் இந்த இடத்துல ஸ்பான் ஆனீங்கன்னா அப்படியே இந்த கட்டை மேலே ஏறி, இந்த செவுத்து மேலே ஏறி, ஐயோ கீழே வந்துட்டேன். இந்த செவுத்து மேலே ஏறி ஓடியே போய் ஒரு டபுள் ஜம்பை போட்டு அங்கே கீழே இருக்கும். ஆனால் நீங்கள் கீழே வந்தால் செத்துருவீங்க. அதான் ஒரு கெட்ட விஷயம். எப்படியோ 6 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 3 தான் காய்ஸ். அடுத்து இப்படிட்டா நிற்போம், எவனாச்சும் வருவான் காய்ஸ். அடுத்த மேப் எங்கே இருக்கோன்னா, நம்ம பிரிட்ஜி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரில. ஆனால் நீங்கள் ஆர்பிஜி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஐயோ போக மாட்டேங்குது. போயிட்டு கைஸ். நீங்கள் ஸ்பானாக மோஸ்ட்லி அந்த எல்லோ கலரில், ஆனால் அந்த தெரியுதுல்ல, அந்த இடம் வந்து எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்போசிட்டில் அந்த சைடு இருக்கலாம், அந்த இடத்துக்கு போகணும். அப்படின்னா தான் அந்த இடத்துல தான் இருக்கும். இதே இது நீங்கள் அந்த வயலட் கலர் இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுல லெஃப்ட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அந்த இதுக்கு மேலே இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துக்கலாம். நான் காமிக்கிறேன் கைஸ். இப்போ நான் அந்த இடத்துல ஸ்பான் ஆனதுனால நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகணும். அதனால் இப்போ ஸ்பீடாக போகணும்.
ஸ்பீடு மாப்பிள்ளை. வந்தாச்சு கைஸ். இந்த இடத்துல மேலே ஜம்பை போட்டு ஏறணும். ஆனால் தெரியுதா கைஸ்? ஐயோ பக்கத்தில் வந்து முடிஞ்சிட்டு கைஸ். என்ன பண்ணேன் நான் இப்போ அந்த வயலட் கலர் இடத்துல ஸ்பான் ஆனதுனால நான் அப்படியே அந்த சைடு போனால் போதும் கைஸ். இப்போது நான் லான்ச் பண்ணிக்கிறேன்னே. ஐயோ மிஸ் ஆகிட்டு. ஐயா மிஸ் ஆகிட்டு கைஸ். கைஸ் ஏதோ என் ஃபோனுக்கு பக் ஆகிட்டே இருக்குது. இப்போது இந்த இடத்துல பண்ணதுனால அந்த இடத்துக்கு போகணும். லான்ச் பண்ணிக்கிறேன். அடுத்துட்டு ஒரு டபுள் ஜம்ப்பு போட்டு போகணும் கைஸ். இந்த அட்டியாச்சும் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஜம்ப்பு ஐயோ தப்பிச்சிடணும். தப்பிச்சாச்சு. இந்த அட்டி பண்ணிடணும் கரெக்டாக. ஜம்ப்பு இவ்வளோ பக்கத்துலேருந்து போகுது கைஸ். என்ன பண்ணேன்? எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாட்டிலாம் அடுத்த மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ணிடலான்னு தோணுது. வாங்க பார்ப்போம். இந்த இடத்துக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். ஆர்பிசி போடு. ஐயோ ரீலோட் ஆகலையா? முடிஞ்சு கைஸ். போங்க கைஸ். என்ன பண்ண? எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச்சில் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம்னா பண்ணிடலாம் கைஸ். ஸ்பீடு மாப்பிள்ள ஸ்பீடாய் வந்தாச்சு கைஸ். கைஸ் நம்ம லெவல்லே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். அடுத்து நம்ம எனக்கு தெரிஞ்சு கிராஸ் ரோடு போயிடலான்னு நினைக்கிறேன். அது சரியான ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அதுலேயும் நீங்கள் தோற்றுருவீங்க எடுக்க மோஸ்ட்ல. ஒரு வேலை லக் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்களே பாருங்கள். ஆர்பிஜி ஹேண்ட்கன் கிரனேடு போட்டு ஸ்பீடாக போகணும். ஜம்பே. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதில் நீங்கள் இந்த பச்சை கலர் மேலே ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அப்படியே சைடு வாக்கில் போனால் போதும். நான் இருக்கலாம் புட்டிங்கன்னு எடுத்துகிட்டு கீழே ஒன்று செத்து போயிட்டேன். இதில் சின்னத்துக்கு நீங்கள் டபுள் ஜம்ப் பண்ணியும் தப்பிக்கலாம், ட்ரிபிள் ஜம்ப் பண்ணியும் தப்பிக்கலாம். அடுத்து யாராச்சும் வாங்க கைஸ். வாங்க ஐயா. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் நினைக்கிங்க கைஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ். அதனால் இதையும் கட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டேன். சரி கைஸ். இந்த வாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பர்ஃபெக்டாக போயிடணும். கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ். ஆர்பிஜி நம்ம வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அண்ணா அதுக்கு மேலே தான் இருக்கும். அதனால் நம்ம ஸ்பீடாக போகணும். நம்மளே லான்ச் பண்ணிட்டு போவோம் கைஸ். இன்னும் லான்ச் ஆக முடியுது. ஐயோம்மா லான்ச் ஆகிட்டு கைஸ். அப்படி போயிடலான்னு நினைக்கிறேன். ஐயோ இவன் யார்? நமக்கு லான்ச் பண்ணி வந்திருக்கான். ஐயோ மிஸ் ஆகிட்டு கைஸ். ஜஸ்ட்டுனா பிடிச்சிருக்கலாம். அடுத்த வாட்டி கண்டிப்பாக பிடிக்கும் கைஸ். கண்டிப்பாக. இந்த வாட்டி நமக்கு பின்னாடி இருக்குது. அதனால் எங்கேயாச்சும் லான்ச் பண்ணிடலாம். பண்ணே. ஐயோ கீழே ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். தப்பிச்சிருக்கோம். போயிட்டோம். இந்த வாட்டி அவன் வரதுக்குள்ளே நம்ம போயிடணும். ஜம்பை அவ்வளோதான். டபுள் ஜம்ப் பண்ணி மேலே போயாச்சு கைஸ். ரிப்பீட்டும் அந்த ஆர்பிஜியை ரீலோட் பண்ணி வச்சுட்டு ஜம்ப்பாக போடணும் மேலே. ரீலோட் பண்ணிட்டேன்னா பண்ணிட்டேன். இப்போ தான் பண்ணிருக்கேன். போட்டு ஜம்ப்பு ஒரு டபுள் ஜம்ப் போட்டுட்டு கரெக்டாக நின்ட்டோமா அப்படியே ஸ்பீடாக ஓட வேண்டியதான். குடுன்னு ஓடி போய் ஜம்ப் ஷாட்ஸை கலெக்ட் பண்ண வேண்டியதான். இதுதான் ஜம்ப் ஷாட்ஸு. ஜம்பே அவ்வளோதான் கைஸ். ஜம்ப் ஷாட்ஸை கலெக்ட் பண்ணியாச்சு. அப்படியே நைஸான போட்டுதல் எல்லாருன்னு பார்க்கேன். ஆனால் கீழே குதிச்சு அதுக்கப்புறம் போட்டுதலும் இது மேலே இருந்தால் அவனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மண்டையிலே ஒன்று போடுவோமா கைஸ். ஸ்கோப் போட்டு அடி பார்ப்போம். 100 போடுது இட. எங்கே இருக்கான்? ஐயோ எங்கே இருக்கான் ஐயா? அண்ணா தான் இருக்கான். அடி தப்பிச்சிட்டான் கைஸ். இப்போ என்ன போட்டுறானோ? ஐயோ போட்டான். முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். ஜாலியாக முடிச்சிட்டான். ஆமாம் கைஸ் முடிச்சு விட்டான். அதான் முடிச்சு விட்டீங்க போங்கண்ணே. சரி கைஸ். அடுத்த இது வந்து நம்ம பிரிட்ஜு தான். எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
நம்ம தொடர்ந்து நம்ம மேப்பே வந்ததுனால இப்போ வேறு யாராச்சும் கொடுக்குற மேப் வந்தாலும் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், வருமாறாதா அரீனா கைஸ், எனக்கு பிடிக்காத மேப்பு. அதனால் அதையும் கட் பண்ணேன். தாட்டியாச்சும் கரெக்டாக வருமானு பார்ப்போம். பிரிட்ஜு டாக்ஸ் கொடுத்துருக்கோம். வேண்டாம் ஸ்பீடா. எஸ் கைஸ், எஸ், பிரிட்ஜு கிடச்சிருக்கு. பிரிட்ஜு தரமாக முடிச்சு விட்றான். அவங்களுக்காண்டி ஸ்டார்டிங்லேருந்து பர்பிள் இடத்துல விட்டுருக்கு. அதனால் இப்போ ஸ்பீடாக போய் எடுக்கணும் கைஸ். ஃபஸ்ட்டு ட்ரை. இப்போ வருமா வராதா கைஸ்? என் கண்ணில் காமிப்பாங்களா, காமிக்க மாட்டாங்க? இல்லை, தப்பிக்கணும். ஐயோ கைஸ், நான் தப்பிச்சோம்லா. தப்பிச்சேன் கைஸ். நான் இருந்தாலும் மாட்டிக்கிட்டேன். ஓ மை குட்னஸ். திருப்பி லான்ச் பண்ணிப்போம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. பிடிக்கும். இப்போ ரீலோட் பண்ணி வச்சுப்போம். போனோட்டையும் இதே மாதிரி தான் கெட்ட விஷயமாயிட்டு. ஐயோ மண்டையில போட்டான். யாரு கைஸ் சிறையாக்குறான்? இந்த வாட்டி நம்ம கரெக்டாக பண்ணிடணும். லான்ச்சே, டபுள் ஜம்ப்பு, மேலே நின்று ஒரு ஜம்ப்பு. ஐயோ என்னடா வந்தாச்சு. இந்த வாட்டியாச்சும் பண்ணிடலாமா? முடியாது கைஸ். இந்த வாட்டி பண்ணியே ஆகணும் கைஸ், வேறு வழியே இல்லை. ரிப்பீட்டு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேஸ் வந்துருக்குது. ஸ்பீடாக அப்படியே டபுள் ஜம்ப் பண்ணி போவோம். இந்த வாட்டி கரெக்டாக பண்ணிடணும். இந்த மேலே தான் நிற்கிது, மேலே தான் இருக்குது. கலெக்ட் பண்ணியாச்சு கைஸ். பண்ணியாச்சு. கட் பண்ணிடுறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போது வெப்பன்ஸ்குள்ளே போய் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அங்கே கிரனேட் யூட்டிலிட்டி இருக்கும். அந்த இடத்துல ஜம்பிங் பேடு கிடச்சிட்டு தாங்க ஜம்பிங் பேடு கைஸ். அடுத்த வீடியோவில் நான் ஜம்பிங் பேட் வச்சு நிறைய டிஃபன் ட்ரிக்ஸ் சொல்லலான் இருக்கேன் கைஸ். வாய் ரொம்ப கொளாருது. இதான் நம்ம ஜம்பிங் பேடு. இதுக்கு ஏதாச்சும் இருக்குதா? ஒன்றும் இல்லை. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான் இருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபை தெரிவிக்க விட்ருங்க. பாய்.